சர்க்குருவே சரணம். சாமிக்கு படையல் வைக்கும்போது அதை எச்சி பண்ணக்கூடாது, சாமிக்கு முன்னாடி கால் நீட்டி உட்காரக்கூடாது, இப்படிலாம் நிறைய நம்ம ஐதீகம் சொல்லுவோம் இல்லையா. நமக்கு சாமிக்கு போடும்போது கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரும் சாப்பிடக்கூடாது, சாமிக்கு சாப்பிட்றது சுத்தபத்தமாக இருக்கணும், சாமிக்கு இப்படின்னு தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஸ்கீம் போடுறோம் இல்லையா. அது எல்லாம் உண்மையிலேயே சர்க்குரு எதிர்பார்க்கலை. தூய அன்பு மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறார். அதுக்கு சாட்சியாக ஒரு முறை கணக்கம்பட்டிக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் போய் தங்கியிருந்தோம். அப்போ பால்கார சாலைக்கு பின்பக்கம் நான், என் குடும்பம், எங்கள் அண்ணன் குடும்பம், எங்கள் அக்கா குடும்பம் எல்லோரும் உட்காந்து காலையில் ஒரு 10 மணி பொழுதில் டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். புரோட்டா பிச்சு போட்டு சால்னா ஊற்றி. அப்போ சாமி அங்கேருந்து வெளியில் போனவங்க திடீர்னு வந்துட்டாங்க. சாமி வந்துட்டாலும் எந்திரிக்க முடியல. பாதி சாப்பிட்டுட்டுருக்குறோம். சாமி நடந்து வந்துட்டாங்க. வந்து எங்கள் அக்கா சாப்பிட்டு இருந்த அந்த சாப்பாடு, என்ன மாதிரியம்மா எனக்கு கொடுக்காம சாப்பிட்ற அப்படின்னாங்க. உடனே எங்கள் அக்கா, சாமி இருந்தால் உங்களுக்கு வச்சிருக்க சாமி எடுத்து தாரேன் சாமின்னு வேகமாக எந்திரிச்சு எடுக்க போச்சு. அப்போ சொன்னாங்க, மாரியம்மா விடு மாரியம்மா, அந்த இலையிலே சாப்பிடுவோம் 2 பேரும் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா சாப்பிட்டு இருந்த அதே தட்டில் அந்த இலையில் உட்காந்து அந்த பக்கம் சாமியும் இந்த பக்கம் எங்கள் அக்காவும் சாப்பிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய தெய்வம், நம்ம காக்கிற கடவுள். அப்போ உண்மையோடு இருக்கும் பொழுது அந்த கடவுளே அதை எச்சின்னு பார்க்கல. அவங்க எப்படி நம்மளை ஒன்றிணைந்து பார்க்குறாங்களோ அதுதான் உண்மையான அன்பு, உண்மையான பக்தி. அங்கிட்ட சாமியும் சாப்பிட்டாங்க, இங்கே எங்கள் அக்காவும் சாப்பிட்டாங்க. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா. இறைவனே நம்மளை சமமாக பாவிக்கிறாரு. இங்கே தொட்டா தீட்டு, இது செஞ்சால் தப்பு, அது செஞ்சால் தப்புங்கலாம் சும்மா, அதெல்லாம் பெரும் பேச்சு. பகவானுக்கு உண்மையான அன்பு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, வேறு எதுவும் கிடையாது. நம்ம இதயத்துக்குள்ளே இறைவன் இருக்கார். அவரை வச்சு பூசிக்கிறோமா, அது கட்டாயம் சாமிக்கு போய் சேரும். இதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் இப்படி தான் பகவான் நினச்சி கும்பிட்றோமே தவிர பகவான் வேறு நம்ம வேறு கிடையாது. நம்மளை அவங்க சொந்த பிள்ளைகளை தான் பார்க்குறாங்க. நம்ம அப்பா எப்படி எச்சியை பார்க்காம பிள்ளைய சாப்பாடு சாப்பிடுவோமோ அது மாதிரி தான் சாமி சாப்பிட்டாங்க. அதில் இருந்து தான் சர்க்குரு அப்பா, வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய சொந்த அப்பா. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம்.